என்னங்க என்னங்க அப்பா வரேம்மா. இருமாங்க, நான் தான் சொல்லுவேன். என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? முதல்ல இந்த சர்க்கரையை வாயில போட்டுங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஏங்க, கடவுள் நம்மள கைவிடவே இல்லங்க. நம்ம செல்வி முழுகாம இருக்காங்க. அப்படியா? கடவுளே, ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப 2 கரண்டி போடு சர்க்கரைய. அம்மா போதுமா? அப்பா சுகர்மா வேணாம்ப்பா. என்னம்மா போதுமா? சுகர் மாத்திரை போட்டா சரியாயிடும்டி. ஏ கீர்த்தி, இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியலடி. மா, இந்த தண்ட சொருங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்குள்ள இன்னும் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுமோ தெரியல. வா போலாம். அத்தை, உங்க பெரிய மருமக எவ்வளவு கடுப்புல போறா பாருங்க. அவ கிடக்குற விடுங்க மாப்ள, இந்த நேரத்துல அவளை பத்தி பேசிக்கிட்டு. ஆமா ஆமா மா, இந்த சந்தோஷமான விஷயத்த வடை பாயசத்தோட சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட போறோம். வடை பாயசமா? உன் மனசுக்கு என்ன தோணுதோ நான் சாப்பிடுறேன். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. எதுக்கடி மாப்பிளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? விடுங்க அத்தை, ஏன் பொண்டாட்டி தானே. அப்படி சொல்லுங்க. கற்பகம், செல்வி கற்பமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இந்த மாதிரி நேரத்துல ஒரு வசதியும் இல்லாத வீட்டுல இருக்கிறத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. என் மனசுக்கு அதாங்க தோணுது. அந்த ஓட்டு வீட்லயும் ரோட்டோர கடையிலயும் என் மருமக கஷ்டப்படுறத என்னால இந்த அங்க பார்க்க முடியல. இப்படியே விட்டுறக்கூடாது கற்பகம், இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். நம்ம குடும்பத்துல பிறக்க போற 3 வருஷம் ஒன்னா வளர்ந்தாதான் சந்தோஷமா இருக்கும். அப்பதான் சொந்த பந்தங்களோட அருமை தெரியும். நம்ம குடும்ப வாரிசு இந்த பூமியில பிறந்ததும் நம்ம குடும்ப பகையெல்லாம் மறந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோங்க. நீங்க சொல்றது சரிதாம்மா. குடும்பம் ஒண்ணு சேர நம்மளால என்ன முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தானே இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே தானே இருக்கு. ஏதாவது ஒரு தடங்கள் இல்ல மகா. இந்த குடும்பம் ஒண்ணு சேராம இருக்க ஒரே தடங்கள் கீர்த்தியும் அவங்க அம்மாவும் தான். அவங்கள ஒழிச்சாலே போதும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கீர்த்தி, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறப்பவே இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு. நம்மளையே ஒழிக்கணும்னு சொல்றான். இவெல்லாம் காசு பணம் சம்பாரிச்சு புள்ள குட்டிங்களோட இருந்தா இன்னும் என்ன பேச்சு பேசுவான். சரி, என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம். கீர்த்திய கூட திருத்திடலாமா? அவ தனியா இருந்தா நல்லவதான். ஆனா இந்த ராஜேஸ்வரி அத்தை இருக்காங்களே, அவங்கள திருத்தவே முடியாது. அவங்களாலதான் கீர்த்தி கெட்டு நாசமா போறா. பாத்தியாடி கீர்த்தி, என்னாலதான் நீ கெட்டு போறியா? நான் செய்யறதெல்லாம் உனக்காகத்தானே. மா இருமா, எனக்கு தெரியாதா? பாரு, இப்ப நம்ம குடும்பம் ஒண்ணு சேரத்துக்கு என்ன செய்யலான்னு யோசி. செல்வி வயித்துல வளர்ற குழந்தைய காரணம் காட்டி எப்படியாவது திருமணச மாத்தி அவனை வேலு, செல்வி, பூஜான்னு அவங்க எல்லாரையும் ஏத்துக்க வைக்கணும். அது இந்த ராஜேஸ்வரி இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். எங்களையா ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மா, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவா யோசிக்கிறாங்க? இவங்க வாயாலேயே இந்த வீட்டை விட்டு போறோன்னு சொல்ல வச்சு அடிச்சு வரட்டுறனா இல்லையான்னு பாரு. நானா போடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் அக்கா. இந்தாங்கக்கா. என்னப்பா, என்ன விசேஷம்? அது என் பொண்டாட்டி கர்ப்பமா மாசமா இருக்கா, எடுத்துக்கோங்க. சரி. அக்கா, என்ன வேலை? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீயும் அத்தையும் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க. செல்வி கர்ப்பமா இருக்காக்கா. நான் அப்பாவாக போறேன், அதான் எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுக்குறேன். இந்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிக்கா. செல்வி மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரேன்ப்பா. சரிக்கா சரிக்கா.